ரமணா சினிமாவில் வரும் இந்த காட்சியைப் போல் ஒரு சம்பவம் சேலத்தில் நடந்துள்ளதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்தில் சிக்கியவர் 3 மணிக்கே உயிரிழக்க 5 மணி வரை சிகிச்சை அளிப்பதாக கூறி பணம் பறித்ததாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் மோகன். கடந்த திங்கட்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் ஒன்று மோதியதில் பலத்த காயமடைந்தார். உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்துக் கொள்வதாக கூறி அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் 3 ரோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி நேற்று மாலை 3 மணியளவில் உயிரிழந்ததாக உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் மாலை 5 மணியளவில் மருத்துவமனை செவிலியர்கள் மோகனுக்கு ஸ்கேன் மற்றும் இரத்த பரிசோதனை செய்திருப்பதாக பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் மோகன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டதாகவும் தெரிகிறது. இதனால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்ததோடு மருத்துவமனை ஊழியர்களிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் பெற்றுக்கொண்டு சிகிச்சை அளித்து வருவதாக கூறிய நிலையில் திடீரென மோகன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததாக கூறி உறவினர்கள் ஆவேசமடைந்தனர். மருத்துவமனை நிர்வாகத்தோடும் அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் நள்ளிரவில் பரபரப்பு ஏற்பட்டது. இறந்தவரின் உடலை வைத்து 5 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்ததாக மருத்துவமனை மீது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். நேத்திக்கு வரைக்கும் நல்லா இருக்குதுன்னாங்க. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்குதுன்னாங்க. 3 மணிக்கெல்லாம் உயிர் இன்னைக்கு மத்தியானம் போயிடுச்சுங்க. 1:15 அதுவும் போயிடுச்சுங்க. 1:15 உயிர் போயிடுச்சு. 3 மணிக்கு நாங்கள் போய் பார்க்குறோங்க, நல்லா தான் இருக்கிறாருங்கிறாங்க. யாரையும் உள்ளுக்கு விட கிடையாதுங்க. 5 மணிக்கெல்லாம் உயிர் இருக்கிற மாதிரியே அவங்க வச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ மத்தியானம் 1 மணிக்கே உயிர் போயிடுச்சு. இவங்க ஏன் 5 மணிக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்கிறாங்க. மெடிசனே 20,000 அப்போ உடனே அமௌண்ட் இல்லை கொஞ்சம் வரட்டும் நாங்கள் கட்டுறோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் அமௌண்ட்டு கட்டி தான் ஆகணும். உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும். மெடிசன் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. உயிரே இல்லை. இவங்க எப்படி 5 மணிக்கு மெடிசன் கேட்குறாங்க? இது வரைக்கும் 5 லட்ச ரூபா கட்டியிருக்கிறோங்க. 5 லட்ச ரூபா கட்டி எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ கடைசியில் கையை விரிச்சிட்டாங்க. அதுவுமே நாங்களாம் கேட்டு எப்படி இருக்குதுன்னு போனால் பக்கத்தில் பார்க்க சொல்லியும் விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க உள்ளுக்கு பூந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை முடியாது, இது நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், இல்லாட்டி என்ன முடிவு பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கங்கன்னுட்டாங்க. ஆமாம், இறந்தவங்களுக்கு சிகிச்சை பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இறந்துருச்சு எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் 20,000 ரூபாய்க்கு மெடிசன் வாங்கி வச்சுருக்காங்க, இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. இது ஏன் செய்கிறாங்க செத்தவாட்டிக்கு? நான் கேட்குற கேள்வி அதுதான். 1:30 மணிக்கே அவர் இறந்துவார். சுவாசம் இயற்கை சுவாசம் தான் இருக்குது. அது அவருக்கு அவர் செயற்கை சுவாசம் தான் வச்சுருக்கோம், இயற்கையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயே சொல்லிடணும்ல. அதுக்கு மேற்கொண்டு எதுக்கு நாங்கள் மறுபடியும் எங்கள் ஊருக்கு 5 மணிக்கு தகவல் வந்துருச்சு. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணிட்டா, உயிர் போயிடுச்சு, வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாங்க வாங்கன்னு சொல்லி. நான் எங்கள் பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்றேன். எல்லோரும் வரக்கூட, ஏம்மா நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, மறுபடியும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னு மறுபடியும் போய் எங்கள் ஊசி போடுறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எங்களுடைய கேள்வி அதான். செத்துட்டாங்கன்னு தெரியுதுல, செத்துருவா நீ எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லிடணும். 2 பொண்ணு இருக்குது, அப்பா செத்து போயிட்டாருன்னு நான் எங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லலை. எவ்வளோ மனவேதனைக்கு அவள் ஆளாகுவா? மயங்கி கிடக்கிறா உள்ள, எங்களை போய் பார்க்க சொல்லிட மாட்டாங்க. ஆமாங்க, ஆமாம், பாடியை
வச்சுக்கிட்டு பணம் பறிக்கிறாங்க. பாடி வச்சுக்கிட்டு பணம் பறிக்கிறாங்க. செத்துட்டாங்கன்னு தெரியலங்க. உன் புருஷன் செத்துட்டான், எடுத்துட்டு போகணும்னு சொல்லிடணும். எதுக்கு அதை வச்சுட்டு அந்த பிள்ளை வச்சுக்கிட்டு பார்க்க சொல்லிவிடாத ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னா எங்களுடைய கேள்வி. உறவினர்களின் போராட்டம் குறித்து தகவலறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவரின் உறவினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டபோது அது முற்றிலும் தவறு என்றும், விபத்தில் சிக்கியவரை முதலில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருந்ததாகவும், ஆபத்தான நிலையில்தான் தங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாகவும் கூறினர். உயிருக்கு போராடியவரை காப்பாற்ற தங்களால் இயன்றவரை போராடியதாகவும், இறுதியில் சிகிச்சை பலனின்றி மோகன் உயிரிழந்ததாகவும் கூறியுள்ளனர். பணம் பறிக்கும் நோக்கத்தில் இறந்த பிறகு சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பிரேத பரிசோதனையின் முடிவில்தான் மோகன் உயிர் எத்தனை மணிக்கு பிரிந்தது என தெரியவரும் என்றும், அதன் பிறகுதான் மருத்துவமனை நிர்வாகம் மீது தவறு உள்ளதா இல்லையா என கூற முடியும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் என உறவினர்களுக்கு உறுதியளித்துள்ளனர். ரமணா சினிமா பாணியில் இறந்த பிறகு சிகிச்சை அளிப்பதாக கூறி தனியார் மருத்துவமனை பணம் பறித்ததாக கூறப்படும் சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.